மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். கௌதமும் இலக்கியாவும் கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நல்லபடியா டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் அவங்கள கொலை பண்றதுக்காக எஸ்எஸ்கேவோட லாரியுமே ரெடியா இருந்துட்டு இருக்கு. கௌதம் கார் ஓட்டிட்டு இருக்கும்போது இலக்கியா கிட்ட என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிறதுக்காக தொட்டில் கட்டணும் அப்படின்னு சொன்னியே, அதை ஒன்றா இல்லாமல் ரெண்டாக கட்டு, ரெட்டை குழந்தையா பிறக்கட்டும் அப்படின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரெண்டு பேருமே சந்தோஷமாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க கோயிலுக்கு. எஸ்எஸ்கேவோட ஆட்கள் லாரியில் ரெடியாக இருந்துட்டு இருக்காங்க அவங்கள கொலை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஆக்சிடென்ட் மூலமாக. ஆனால் அவங்கக்கிட்டேயே இலக்கியா அட்ரஸ் கேட்குறாங்க அந்த கோயிலுக்கு போகிறதுக்காக. கரெக்டாக அவங்களும் எஸ்எஸ்கேக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி நீங்கள் சொன்ன இலக்கியாவும் கௌதமும் வேற ஒரு காரில் போயிட்டு இருக்காங்க, அந்த கார் சின்ன காராக இருக்குது, நீங்கள் சொன்ன அடையாளம் எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது எஸ்எஸ்கே பயங்கர டென்ஷன் ஆகி, எந்த காரா இருந்தா என்ன, அவங்கள அடிச்சு தூக்குங்க அப்படின்னு ஆர்டர் பண்றாரு. இன்னொரு பக்கம் ரெண்டு பேருமே கோயிலுக்கு சேஃபா ரீச் ஆகுறாங்க. ஆனா இலக்கியா தலைக்கு பூ வைக்கலாம் அப்படின்னு போகும்போது அந்த பூ தவறுதலா கீழே விழுகுது. இலக்கியா பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. கௌதம் கோயிலுக்கு தனியா கிளம்புறாரு. அப்போ அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, என்னோட கையாலேயே இந்த மாலையே இந்த டைம் நான் செஞ்சிருக்கேன், இதை கோயில்ல சாத்திடு அப்படிங்கிற மாதிரி கொடுத்து கௌதம ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே நல்லபடியா வழி அனுப்புறாங்க. லாஸ்ட் டைம் எந்த காரை கார்த்திக் தரமாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சாரோ அந்த கார்ல தான் கௌதம் கோயிலுக்கும் போறாரு. இன்னொரு பக்கம் இலக்கியா கௌதமுக்கு கால் பண்ணி, என்னை பிக்கப் பண்ண நீங்க இன்னும் வரவே இல்லையே அப்படின்னு செல்லமா கோச்சிட்டு இருக்கும்போது கௌதமோட காரை இலக்கியா பாத்துடுறாங்க. ஆனா எதிர்பார்க்காத விதமா கௌதம்க்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடக்குது. ஹாஸ்பிட்டல்ல இருந்து இலக்கியா தன்னோட அத்தை ஜானகிக்கு கால் பண்ணி நடந்த உண்மைகளை சொல்றாங்க. கௌதமுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்த கேட்ட உடனே அந்த அதிர்ச்சியிலேயே ஜானகியும் மயக்கம் போட்டு கீழே விழுகிறாங்க. அடுத்ததா அவங்களும் வீட்டில் இருக்க எல்லாருமே எஸ்ஜி ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. விக்ரம பார்த்து ஜானகி ஒரு நிமிஷம் நொறுங்கியே போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல வெளியில வந்த டாக்டர் என்ன சொல்றாருன்னா, கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனா இருக்கு, இம்மீடியட்டா ஒரு எமர்ஜென்சியான ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும், அதுக்கு ஏபி நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்கக்கூடியவங்களோட பிளட் தேவை அப்படின்னு சொல்ல, யாருக்கு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது ரேவதி என்னோட பிளட் குரூப் அதுதான், நான் கொடுக்குறேன் கௌதமுக்கு அப்படின்னு முன்னாடி வராங்க. இதை பார்த்ததுமே பைரவிக்கு ஒரு விதமான சந்தேகம் ஏற்படுது. ஆப்ரேஷன் முடிஞ்சு டாக்டர் வெளியில வரும்போது ஒரு நல்ல நியூஸை சொல்றாரு. கௌதம் ஆபத்தான கட்டத்தை தாண்டிட்டாரு, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் அந்த வீட்டில் இருக்க எல்லாருமே நிம்மதி பெருமூச்சு விடுறாங்க. கௌதம், உனக்கு எதுவுமே ஆகாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், உனக்கு எதுவுமே நடக்க நான் விட மாட்டேன், ஏன்னா நீ ஏன் புள்ள அப்படின்னு ரேவதி சொல்லும்போது ஜானகி ஒரு நிமிஷம் ரொம்பவே பயந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் ரேவதி எப்படி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பைரவிக்கும் அஞ்சலிக்கும் லைட்டாக டவுட் வர ஆரம்பிக்குது. கௌதம எப்படியாவது மருந்து சாப்பிட வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணின இலக்கியா என்ன பண்ணுறாங்க, ஒரு முடி மருந்து சாப்பிட்டா நான் ஒரு முத்தம் தருவேன் அப்படின்னு செல்லம்மா அன்பா கொஞ்சி கௌதம மருந்து சாப்பிட வைக்கிறாங்க. அடுத்ததான் என்ன ஆகுதுன்னா, இந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கிட்டையும் என்ன சொல்கிறாங்கன்னா, கௌதமோட ஆக்சிடென்ட்டுக்கு காரணமானவங்க இங்கே தான் இருக்காங்க, அவங்க யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அஞ்சலியை பார்த்து முறைக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.